நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். கோடிகளில் புரளக்கூடிய டாஸ்மாக் வருமானம் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாகவும் சர்ச்சையாகவும் இருந்து கொண்டே இருக்கிறது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதுவும் தமிழகத்தில் ஏராளமான இலவச திட்டங்கள் என்பதை கூட இன்றைக்கு விலையில்லா திட்டங்கள் என்பது போன்ற பெயர் மாற்றி இன்றைக்கு ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் நிதி டாஸ்மாகில் இருந்து தான் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. டாஸ்மாக் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு நமத்தில் இருக்கிறது. 2002-2003 ஆண்டுகளிலிருந்து டாஸ்மாக் மூலம் பெறக்கூடிய வருவாயை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 2002-2003 ஆண்டில் டாஸ்மாக் மூலம் பெறப்பட்ட வருவாய் அப்படிங்கிறது 2828.09 கோடி. இவை அனைத்துமே கோடிகளில் இருக்கக்கூடிய வருவாய். அதுவே அடுத்த ஆண்டு 2003-2004 3639 கோடியாகவும், அதற்கடுத்த ஆண்டு 4872 கோடியாகவும், 2005-2006 காலகட்டங்களில் 6086.95 கோடியாகவும், அடுத்த ஆண்டு 2006-2007 7300 கோடியாகவும், அதற்கு அடுத்த ஆண்டு 8822 கோடியாகவும், 2008-2009 காலகட்டங்களில் 10601.5 கோடியாகவும், அதற்கடுத்த ஆண்டு இன்னும் வளர்ச்சி அடைந்து 12491 கோடியாகவும், இன்னும் அதற்கடுத்த ஆண்டு மேலும் 2 கோடி ரூபாய் அதிகரித்து 14965 கோடியாகவும், அதற்கடுத்த ஆண்டு 4 கோடி ரூபாய் அதிகரித்து 18081.16 கோடியாகவும், 2012-2013 காலகட்டத்தில் அது மிகப்பெரிய அளவில் இமாலய வளர்ச்சியாக 21680.67 கோடி, 2013-2014 நடப்பாண்டில் அது 23,401 கோடி அப்படிங்கிற அளவில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இந்த டாஸ்மாக் வருவாய் மூலமாக கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த வருவாய் மூலமாகத்தான் நலத்திட்டங்களை இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது அப்படிங்கிறது தமிழக அரசினுடைய வாதமாக இருக்கிறது. இந்த தளத்தில் நின்றுதான் நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. நீதிமன்றம் என்ன மாதிரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது அப்படிங்கிறத குறித்தும் கூட நம்ம பார்க்கலாம். நீதிபதிகள் தமிழக அரசிற்கும் மத்திய மாநில அரசுகளுக்கும் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். என்ன மாதிரியான சூழலில் அது தொடர்பான செய்தி தொகுப்பு நம்ம பார்க்கலாம். நீதிமன்றம் வைத்திருக்கக்கூடிய கேள்விகள்: மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 185 படி போதையில் வாகனம் ஓட்டுவது தவறு எனில் அரசு மதுபான கடை பார்களை நடத்துவது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக மற்றொரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். இது அரசின் நிர்வாக முடிவு அப்படிங்கிறதான் தொடர்ந்து எல்லா அரசும் சொல்லக்கூடிய வாதம். அரசின் நிர்வாக முடிவு எனில் சட்டப்பிரிவு 21 படி அது தனி மனித உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சட்டப்பிரிவு 21 மீறுவதாக இருக்கக்கூடிய செயலாக ஆகிவிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நீதிமன்றம் இங்கே முன்வைத்திருக்கிறது. அடுத்ததாக தொடர்ச்சியாக பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். பூரண மதுவிலக்கு கொண்டு வருவது பற்றி மத்திய மாநில அரசுகள் ஏன் பரிசீலிக்க கூட செய்யவில்லை? அது குறித்த ஒரு பரிசீலனையாவது மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கிறாங்கிற கேள்வியை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. மற்றும் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். மதுவிலக்கை அமல்படுத்தி மாற்று வழியில் வருவாய் திரட்டுவது குறித்து அரசு ஏன் ஆராயக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா வருவாய்க்காகத்தான் நாங்கள் மதுவிலக்கை அமல்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலில் ஏன் மாற்று வழியை பற்றி ஆராயக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். சாலை விபத்துக்களை தடுக்க குறைந்தபட்சம் மதுபான கூடங்களில் இருக்கக்கூடிய பார்களையாவது ஏன் மூடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. அங்கே மது அருந்துவிட்டு வீடுகளுக்கு வாகனங்களில் செல்லக்கூடிய சூழலில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை பற்றி அவர்கள் கவலையோடு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விபத்துகளில் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மற்றொரு புள்ளி விவரம். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களை ஜாமீனில் பிணையில் வெளிவராதபடி கைது செய்ய மத்திய அரசு ஏன் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது நீதிமன்றம். மற்றொரு கேள்வியும் கூட முன்வைத்திருக்கிறது. குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களிடம் அபராதம் விதிப்பதற்கு பதில் ஏன் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து பிணையில் வெளிவர முடியாத சட்டத்தில் கைது செய்து அவர்களை தண்டிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கிறது நீதிமன்றம். இப்படியாக தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. குறைந்தபட்சம் இடைக்கால நிவாரணமாக மதுக்கடைகள் பார்களை பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும்படி ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட நீதிமன்றத்தில் வாயிலாக நீதிமன்றம் இன்றைக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு
கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. காலை 10 மணிக்கு திறக்கக்கூடிய மதுபான கடைகள் அப்படிங்கிறது இரவு 10 மணி வரை செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒருவர் எப்படி பணிக்கு செல்ல முடியும், எப்படி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்பது போன்ற பல்வேறு சூழலை நீதிமன்றம் இன்றைக்கு கவலையோடு பதிவு செய்திருக்கிறது. திரு நல்லுசாமி அவர்களிடம் கோடிக்கணக்கில் வருவாய் வரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். 2013-2014 ஆண்டு காலத்தில் 23,401 கோடி ரூபாய் வருமானம் அப்படின்னு சொன்னால் இந்த வருவாய் இழப்பதற்கு எந்த அரசு தயாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக முன்வைக்கப்படுகிறது. நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. உங்கள் பார்வை? நலத்திட்டங்கள் நடத்தப்படுவதாக சொல்லுது. இந்த வருவாய்களை வச்சு நடத்தக்கூடிய நலத்திட்டங்கள் வண்ண தொலைக்காட்சி பெட்டி, மின்விசிறி, மிக்சி, கிரைண்டரு, ₹1 இட்லி, இப்படி பலதரப்பட்ட திட்டங்கள். யார் கேட்டா? எந்த தரப்பு மக்கள் இதெல்லாம் வேணும்னு போராடினாங்க? இவங்களாக வாக்குகளை பெறுவதற்காக போடப்பட்ட திட்டமே வழிய மக்கள் நலன் கருதி போடப்பட்ட திட்டம் அல்ல. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அநியாயம் நடக்குது, உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு அநியாயம். ஒரு மண்ணினுடைய மதுவுக்கு, பானத்துக்கு, மதுன்னு சொல்ல முடியாது, கள் மது அல்ல, கள் உணவின் ஒரு பகுதி, அந்த பானத்துக்கு தடை விதிச்சுட்டு வெளிநாட்டு இறக்குமதி மதுக்களுக்கும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கும் அனுமதி அளித்து இருப்பது உலகத்திலேயே தமிழ்நாட்டை தவிர எங்கும் இருக்க முடியாது. அப்படி யாராச்சும் இருக்கிறதா சொல்லுங்கள், நான் சவால் விட தயாராக இருக்கிறோம். ரெண்டாவது கள் மது அல்ல, கள் உணவின் ஒரு பகுதி. ஒரு இடத்துல மண்ணில் ஒரு கலையத்தில் இருக்கக்கூடிய நீங்க இதை பதிவு பண்ணுவது அப்படிங்கிறது கல்லை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை? இல்லை, கல் மது அல்ல, கல் உணவின் ஒரு பகுதி. இல்ல அது ஓகே, அது இன்னொரு பெரிய விவாதம். நம்ம அந்த விவாதத்துக்குள்ள போகல. கல் உணவாகவே கூட இருக்கலாம், உணவின் ஒரு பகுதியாக கூட இருக்கலாம், அது இன்னொரு விவாதம். நான் சொல்றது கல்லை ஏன் அனுமதிக்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிறதா உங்களுடைய பார்வை? ஆமாங்க. ஏன்னா இப்போ கல்லை அனுமதிக்க மறுக்கிறாங்கன்னா, இப்போ இந்த டாஸ்மாக் மது இருக்குல்லங்க, அது நாசிக் அச்சகத்தில் ரூபா அடிக்கிற மாதிரி வருமானம் கொடுக்குது. அதாவது நீங்கள் சொன்னால் உண்மைக்கு மாறானதுமாங்க, நாங்கள் சொன்னால் அது பொய்ன்னு சொல்லுவாங்க. இந்த தொழிலில் இருந்து அருட்செல்வர் மகாலிங்கம் அண்மையில் காலமானவர். அவருடைய பத்திரிகை ஓம் சக்தி டிசம்பர் இதழில் எழுதுறாரு, காலி பாட்டில் ஃபுல் பாட்டில் விலை ₹3, அது உள்ளே இருக்கக்கூடிய பிராந்தியினுடைய மதிப்பு ₹9, அடக்க விலை ₹12, டாஸ்மாக் கடையில் வைக்கிறது ₹350. எவ்வளவு லாபம்னு நீங்கள் கணக்கிட்டுங்க. அதனால தான் எதிர்கட்சி, ஆளுகின்ற கட்சி, இடதுசாரி, வலதுசாரி, சாரியாக அந்த சாராய பானக்குள்ள உட்காந்துருக்காங்க. திரு சமரசமரிடம் நான் அஞ்சு மாறேன். இல்லை, இப்போ நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை இங்கே முன்வைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக குறைந்தபட்சம் ஏன் பரிசீலிக்க கூட தயாராக இல்லை? நீங்கள் பாரை திறந்து வச்சுருக்கிறீங்க, அங்கே டாஸ்மாக், அங்கேயே பாரு, வண்டியில் வரவன் குடிச்சிட்டு வண்டி அங்கேயே விட்டு போவான், வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போவான். போகிற வழியில் காவல்துறை சோதனை, இல்லையா? அதுவும் அரசு தான் பண்ணுது. என்ன மாதிரியான முரண்கள்? அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுதே குடித்தால் பர்மிட் குடிக்கிறவங்க லைசன்ஸ் நான் கேட்டேன். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரை கேட்டேன். மது என்பது ஒரு பருவ மங்கை, அதை காங்கிரஸ்காரன் கன்னிமாடத்தில் வைத்திருந்தான். இடையிலே ஆட்சிக்கு வந்த முன்னாள் முதல்வரும் இந்நாள் எதிர்கட்சி தலைவருமான டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மது என்ற மங்கையை சிகப்பு விளக்கு பகுதியிலிருந்து கொண்டு போய் சீரழிய விட்டுவிட்டார். கன்னிமாடத்திலிருந்து கொண்டு போய் சிகப்பு விளக்கு பகுதியில் சில காலம் சிகப்பு பகுதியில் சீரழிந்து விட்ட பிறகு மீண்டும் கொண்டு போய் கன்னிமாடத்திலே வைத்துவிட்டு குலப்பெருமையும் பெண்ணின் பெருமையும் பேசுகிறார். பேசலாமா? மது என்ற மங்கையை நாங்கள் கன்னிமாடத்திலும் வைக்கவில்லை, சிகப்பு பகுதிக்கு அனுப்பவில்லை. தனியார் வசம் இருந்த ஒயின் ஷாப்பை அரசு டாஸ்மாக் என்று ஆரம்பித்து வீதிக்கு 4 கடைகள் என்று திறந்தது அதிமுகவா திமுகவா? சார் இது இருந்ததா இல்லையா? அதே கேட்க வரல சார். நான் சொல்றது இல்ல, நான் கேட்கறது நான் அதே கேட்க வரல சார். நான் பகிரங்கமாக சொல்லிடுறேன், உங்களுக்கு சேர்த்தே சொல்றேன். கருணாநிதி தான் இந்த வரலாற்று பிழையை செய்தார், மிகப்பெரிய கொடுமையை செய்தார், மிகப்பெரிய தவறை செய்தார், எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ரைட், திருப்தி. நான் என்ன கேட்கறேன், அந்த தவறு இல்ல சார், நான் முடிச்சிடறேன் சார். இந்த தவறை ஏன் சரி செய்யவில்லைங்கிறதான் பிரச்சனை. நான் கேட்கறது, அரசு மதுபான கடைகளை கொண்டு வந்தது திமுகவா அதிமுகவா? ஏங்க, மதுபான கடையை கொண்டு வந்தது என்பது குண்டர்களை காப்பாற்றக்கூடாது, சாவிலிருந்து தப்பிக்க வைக்க வேண்டும், தாதாக்களை வளர்க்கக்கூடாது. மாவட்டந்தோறும் தாதாக்கள் ஆண்டுக்கு 700க்கும் அதிகமான பேர் விபத்துகளில் மது அருந்திவிட்டு வாகனத்தில் சென்றதால் ஏற்படக்கூடிய விபத்துகளில் பலியானதாக இருக்கக்கூடிய வழக்கு பதிவு செய்யப்பட்ட அடிப்படையில் கிடைக்கக்கூடிய புள்ளிவிவரம் 30,000 பேர் இந்தியாவில் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னொரு புள்ளிவிவரம். ஆனால் பதிவு செய்யப்படாமல் தனியார் இருந்தது கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சே சரியானு ஒன்று கேட்குறீங்க. அது தனியார் தாதாக்களை வளர்க்கலாம் என்று நீங்க சொல்கிறீர்களா? அங்க ஒவ்வொரு மாவட்டம் தாதாக்கள் அந்த பணியை செய்தார்கள், அதனால் நாங்களே செய்யறோம்னு எடுத்துக்கிறதா? இல்ல, அப்படி செய்ய வேண்டும் என்று கருதுகிறீர்களா? இல்ல, அதான் சொல்றேன், அதுக்கு நாங்க செய்யறோமான்னு. நீங்க தவறு செய்தால் நாடு கடத்தப்படும் சொன்னவர் எம்ஜிஆர். அதிமுக ஆட்சி எத்தனை கட்சிகள் ஒத்துழைத்தது? இல்ல, நம்ம ரொம்ப நிதானமா இல்ல, நீங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க. ஏதாவது
தாதாக்கள் வசம் இருந்தது அப்படின்னு சொன்னா மதுபான கடைகளை முற்றிலும் மூடி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குவது ஒரு அரசின் கடமையா, அல்லது தாதாக்கள் அதை செய்கிறார்கள் அது சரியில்லை அதனால் நானே செய்கிறேன் என்று சொல்வது சரியா? அரசாங்கம் நீங்கள் எண்ணி பார்க்கணும். வருவாய் பல்வேறு வகையிலே தனிநபர் கொள்ளையடித்து கொண்டு போவதே கூடாது. இது கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது. நீங்கள் ட்ரிங்க்ஸுன்றது குடியிருக்குதுன்றதை இப்போ கூட கிராமத்துக்கு போனீங்கன்னா மச்சான் வந்தா வாழா மாமா வந்திருக்காரு உடனே பாரு. நீங்க ஒவ்வொரு மனிதன் கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட கலாச்சாரத்தை சட்டம் போட்டு யாரும் தடுத்து விட முடியாது. தப்பு இல்லை. இது இந்த மாதிரியான வாதம் அரைக்குமானது. இங்க கலாச்சாரம் இருக்கிறது, மதுவை தடுக்க இயலாது அப்படிங்கிற வாதம் இல்லை. அந்த கலாச்சாரத்தை மீறி தடுக்க வேண்டும் என்று நாங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்தோம், வெற்றி பெறவில்லை. நிறைய மறுப்பு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மறுப்புகளோடு நம்ம தொடரலாம். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். காத்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மதுவால் ஏற்படும் தீமைகள் என்ன, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன பேசலாம்.